ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு வாழை இலையில் பொதிஞ்செடுத்த கேரளாவின் அசல் ருச்சி தான் நம்ம தயார் பண்ண போகிறேன். அதுதான் நம்மளோட ஸ்பெஷல் பொதிச்சோறு. நல்ல சூடு சாப்பாடும் நல்ல சூப்பர் கறிகளும் ഒക്കെ சேர்ந்த ஒரு சூப்பர் லெஞ்சு தான். இந்த கேரளாவின் வீட்டு விருந்து எப்படி தயார் பண்ணலாம் என்று நமக்கு பார்க்கலாமா? வாங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு மெழுக்கு புரட்டி செய்யலாம். அதுக்காக 3 மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கு இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இது நமக்கு இன்னொரு பாத்திரத்திலேக்கு மாற்றி இது வேகிறதுக்காக தண்ணி ஊற்றி அதிலேக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து கரெக்டாக வேக வச்சு எடுக்கலாம். இது வெந்து உடைஞ்சு போகக்கூடாது, கரெக்டு பாகத்தில் தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும். இப்போ இதிலேக்கு உப்பும் அதே மாதிரி மஞ்சள் தூளும் தண்ணியும் ஊற்றி நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். பாருங்க, நம்ம உருளைக்கிழங்கு கரெக்டு பாகத்தில் வெந்து வந்துருச்சு. இவ்வளவும் போதும். இனி நமக்கு மெழுக்கு புரட்டி தயார் பண்ணலாம். அதுக்காக ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சுருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் நான் இதிலேக்கு ஊற்றியிருக்கு. இதிலேக்கு 2 பெரிய வெங்காயம் நீளத்தில் கட் பண்ணியதும் 1 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு கரெக்டாக ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு இதிலும் நமக்கு சேர்க்கலாம். அப்புறமா 5 பூண்டு இதே மாதிரி ஒன்று இடிச்செடுத்து இதிலேக்கு நமக்கு போடலாம். பூண்டு சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மெழுக்கு புரட்டிக்கு. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இதே மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு மெழுக்கு புரட்டி 2 விதத்தில் செய்யலாம். ஒரு விதத்தில் மெழுக்கு புரட்டி நான் நம்ம சேனலில் முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கு. இது இன்னொரு மெத்தடில் தான். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள் தான் நான் சேர்த்தியிருக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சோம்பு தூள் நம்ம மெழுக்கு புரட்டியில் சேர்க்கிறது. 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூளும் நான் சேர்த்தியிருக்கு. இது நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இதிலேக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி கலரி விட்டு இந்த உருளைக்கிழங்கும் லைட்டாக நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஆனால் உருளைக்கிழங்கு ஒன்று கூட உடைஞ்சு போகாமல் பார்க்கணும். இதே மாதிரி நல்லா கலரி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மெழுக்கு புரட்டி நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிருக்கு. இனி நமக்கு ஒரு சம்மந்தி ரெடி பண்ணி எடுக்கலாம். மாங்காய் சம்மந்தி தான் நம்ம பொதிச்சோறில் ஒரு மெயின் டிஷ்ஷு தான் சம்மந்தி. 1/2 கப்பு தேங்காய் எடுத்திருக்கு. அதிலேக்கு 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் சூடு பண்ணியது தான் நான் இதிலேக்கு போட்டிருக்கு. இது 6 சின்ன வெங்காயம், அதே மாதிரி மாங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணியதும் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் இதெல்லாம் நமக்கு மிக்சியோட ஜார்லேக்கு போட்டு ஒட்டுக்கா அரைச்செடுக்கலாம். கொஞ்சம் உப்பு கூட நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். இப்போ நம்ம சம்மந்தியும் ரெடி ஆகிருக்கு. சூப்பர் டேஸ்ட்டில் மாங்காய் சம்மந்தி தான் இது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு ஒரு உருண்டை பிடிச்சி எடுக்கலாம். வரமிளகாய் தூளுக்கு பதிலாக வரமிளகாய் சுட்டெடுத்தோ ஃப்ரை பண்ணியோ நமக்கு இந்த சம்மந்தி ரெடி பண்ணி எடுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பொதிச்சோறுக்காக சம்மந்தியும் மெழுக்கு புரட்டியும் ரெடி ஆகிருக்கு. இனி நமக்கு ஒரு பொரியல் செய்யலாம். அதுக்காக 1 பீட்ரூட் சின்னதாய் நறுக்கி எடுத்ததும் 1 பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்ததும் நான் எடுத்து வச்சுருக்கு. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்ததுக்கு அப்புறமா பீட்ரூட்டும் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயும் கறிவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மூடி வச்சு 3 நிமிஷம் நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பீட்ரூட்டில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த மாதிரி தண்ணி ஊற்றி செய்கிற பீட்ரூட் தோரனுக்கு டேஸ்ட்டே கிடையாது. இந்த மாதிரி மூடி வச்சு நமக்கு லோ ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் வேக வச்சதுக்கு அப்புறமா இதிலேக்கு தேங்காய் சேர்க்கலாம். 1/4 கப்பு தேங்காய் தான் நம்ம இந்த தோரனில் சேர்க்க போகிறேன். நம்ம தேங்காய் வெந்து வருന്ന தோரனுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மூடி வைக்கலாம். ஸ்டவ் இப்போவும் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நமக்கு இது நல்லா கலரி விட்டு எடுக்கலாம். இனி நமக்கு ஒரு முட்டை பொரிச்சு எடுக்கலாம். அதுக்காக 1 பெரிய வெங்காயம் 1 பச்சை மிளகாயும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் கொஞ்சமாக இஞ்சி நறுக்கியதும் கொஞ்சம் தேங்காயும் இவ்வளோ நான் இதிலேக்கு போட்டிருக்கு. தேவையான உப்பு சேர்க்கலாம். 2 முட்டை உடைச்சி இதிலேக்கு ஊற்றலாம். முட்டையை உடைச்சி ஊற்றியதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. தேங்காய் ஆப்ஷனில் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேர்த்திக்கோங்க. ஆனால் நம்ம முட்டைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சேர்த்தி நம்ம பொரிச்செடுக்கும்போது. இப்போ நான் நல்லா அடிச்செடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இனி நமக்கு தோரன் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தோரன் கரெக்டாக வெந்து வந்துடுச்சு. இதே மாதிரி கலரை விட்டு 1 நிமிஷம் கூட நமக்கு இதை ஒன்று வணக்கி எடுக்கலாம். அவ்வளோதான், நம்ம பீட்ரூட் தோரன் ரெடி ஆகிருக்கு.
இனி வந்து பொதிச்சோறுக்காக மத்தி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இவ்வளோ மத்தி நான் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, இவ்வளோவும் சேர்த்து நமக்கு இது ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஆக்கி எடுக்கலாம். அதுக்கப்புறமா மத்தி நமக்கு இதிலேக்கு மாரினேட் பண்ணி வைக்கலாம். கடாய் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் எண்ணெய் தான் நான் இதிலேக்கு ஊற்றியிருக்கேன். இன்னொரு கடாயில் வேறையும் எண்ணெய் ஊற்றியிருக்கு. இதிலேக்கு நமக்கு ஃபஸ்ட்டு கறிவேப்பிலை போடலாம். அதுக்கப்புறமா நம்ம மத்தி மீன் இதுக்கு மேலே வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இனி வந்து நம்ம எண்ணெய் ஊற்றியிருந்த அந்த கடாயிலேக்கு நம்ம அடிச்செடுத்து வச்சுருந்த முட்டை சேர்த்து பொரித்து எடுக்கலாம். முட்டையும் மீனும் அப்படியே இருந்து ஃப்ரை ஆகட்டும். இந்த டைமில் வாழையில் இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சு நமக்கு வந்து வாட்டி எடுக்கலாம். இதனோட பின்னாடி வശം நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விடணும். நார் மாதிரி இருக்கிற இடம் கட் பண்ணி விடணும். இப்போ பாருங்க, நம்ம முட்டையும் அதே மாதிரி மீனும் ஒரு சைடு வெந்து வந்துடுச்சு. மறு சைடு நமக்கு திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம மீனும் முட்டையும் கரெக்டாக ரெடி ஆகிருக்கு. இனி வாழை இலையிலேக்கு நான் சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். மட்டை அரிசி சாப்பாடு தான் நான் எடுத்து வச்சுருக்குது. அதனோட நடுவிலேக்கு நம்ம அரைச்செடுத்து வச்சுருந்த சம்மந்தி வைக்கலாம். ஓரமாக இதே மாதிரி உருளைக்கிழங்கு மெழுக்கு புரட்டியும் கூட வந்து பீட்ரூட்டு தோரனும் வைக்கலாம். பின்னாடி வந்து நம்ம பொரிச்செடுத்த முட்டையோட ஒரு பீஸு நான் வச்சுருக்கு. அதே மாதிரி 2 மத்தி மீன் ஃப்ரையும் வச்சுருக்கு. இது வந்து லெமன் ஊறுகாய் தான். இது வந்து நம்ம போன வாரம் செஞ்ச புதினா புளி தான். இதனோட ரெசிபி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து இதே மாதிரி வாழையில் மடித்து ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சு இந்த மாதிரி கரெக்டாக வச்சு பொதிஞ்சு கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து மினிமம் 2 மணி நேரமெങ്കിലും அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதை ஓப்பன் பண்ணி சாப்பிடணும். இந்த மாதிரி வாழை இலையில் வச்ச சாப்பாடுக்கு நல்ல சூப்பர் டேஸ்ட்டும் வாசவுமாக இருக்கும். இப்போ வந்து 2 பொதிச்சோறும் நான் ரெடி பண்ணியிருக்கு. 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இனி வந்து நமக்கு இதை ஓப்பன் பண்ணி லஞ்சுக்காக சாப்பிடலாம். பாருங்க, வாழை இலையில் நல்லா சூடு சாப்பாடு அப்படியே இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இது ஓப்பன் பண்ணிய போதும் நல்ல ஒரு வாசமும் வருது. சாப்பிடலாமா? எல்லோரும் வாங்க. நல்ல மாங்காய் சம்மந்தியும் அதே மாதிரி உருளைக்கிழங்கு மெழுக்கு புரட்டியும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு சாப்பிட்ருந்தா நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.